ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு ட்ராவலிங் vlog தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் ஃப்ரம் பெங்களூர் டு அவர் ஹோம் டவுன். என்னோடய 5th month ப்ரெக்னென்சி வரைக்கும் பெங்களூரில் இருந்தேன். இப்போ ஊருக்கு போயிட்டு அங்கேயே டெலிவரி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கிளம்புறோம். ட்ரெஸ்ஸஸ், ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. அங்கே போய் படிக்கிறதுக்கு ஒரு சில புக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். புக் படிக்கிற பழக்கம் ஃபஸ்ட்லேருந்து இல்லை, இப்போ கொஞ்சம் நாளாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புக்ஸ் லைக் 2 minute rule, இக்கிகை அண்ட் என்னோடய டைரி, லேப்டாப் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பிளான்ஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் வாட்டரிங்கே போதும் இந்த செடிக்கெல்லாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு போகிறேன். ஹஸ்பண்ட் 1 weekல ரிட்டன் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. இந்த ஒயிட் ஃப்ளவர் செடி வந்து பீஸ் லில்லி, அழகாக இருக்குல்ல. பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் தான் வாங்கினோம். ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் லுக்கிங். மோகன் ஃப்ரான்ஸ்க்கு ஆஃபீஸ் ட்ரிப் போனப்போ அங்கேருந்து ஃபேமிலிக்காக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோதான், பேக்கிங்லாம் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clock கிளம்பிட்டோம். இங்கே லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெவி டிராஃபிக்லாம் மாட்டிப்போம். போகிற வழியில் இந்த பந்துப்பூ தோட்டத்தை பார்த்தோம். கொஞ்சம் நேரம் ஒரு ஸ்டாப்பிங் போட்டுட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எகைன் கிளம்பியாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே இந்த தோட்டமும் இருந்துச்சு. இது ஆனால் காலிஃப்ளவராக இல்லை கேபேஜான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போகிற வழியில் கிருஷ்ணகிரி கிட்டே தேங்காய் பூ விற்றுட்டு இருந்தாங்க. சாஃப்டாக பஞ்சு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டே போயிட்டு இருக்கும்போது நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் போயாச்சு, முருகன் இட்லி கடை. பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் நீட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸே பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஒரு ட்ராவலுக்கு நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். நான்வெஜ் அங்கே நல்லா இருக்குமான்னு கேட்டுறாதீங்க. இட்ஸ் அ வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். வெஜ் டிஷ்ஷஸ் மட்டும்தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போகணும்னு சொல்லி தோணும். அங்கே மஸ்ட் ட்ரை என்னென்ன அப்படின்னா கீ பொடி இட்லிங்க, கீ ஆனியன் பொடி ஊத்தாப்பம், சக்கரை பொங்கல், ஜிகர்தன். அப்புறம் அவங்களோட காஜு கத்லி வேறு லெவலில் இருக்கும். மற்ற ஷாப்ஸில் பார்த்தா ஒன்று ஸ்வீட் அதிகமாக போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கீ இருக்கிற மாதிரி இருக்கும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் இங்கே வந்து ஸ்வீட்னஸ் ரொம்ப சட்டிலாக இருக்கும், நல்லாயிருக்கும் காஜு கத்லி. இங்கே சாப்பிட்டு வெளியே வரும்போது இந்த க்யூட்டான வுடன் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த வெட்டிவேரில் செஞ்ச விநாயகர் மட்டும் வாங்கிட்டு கிளம்பி 3 o'clock போல் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாத்தையும் பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த தொட்டிக்கிட்ட வந்துட்டேன். இந்த தொட்டில் நிறைய லில்லி செடியும் கப்பி ஃபிஷ்ஷும் விட்டுருக்கோம். ஸோ கப்பி ஃபிஷ் நிறையா ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த ட்ராவலிங் vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.